நடுராத்திரியில் நண்பன் சொல்லுவாங்க, இப்படியும் சொல்லலாம், 3 நண்பர்கள் 3 அப்பங்கள். அப்ப இந்த ஓமையின் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, ஜெபத்தில் தேவனிடத்தில் கேட்கும் போது ஒண்ணு பாருங்க, வீண் வார்த்தைகளை அலப்பக்கூடாது. மத்தேயு 6:7 ஆண்டு சொல்லாரு, குறிப்பிட்டு கேட்க வேண்டும். 2 4 அதிகாரம் 3 வசனத்துல படிக்கிறோம், தகாத விதமாய் விண்ணப்பிக்க கூடாது. சில நேரங்கள் எப்படி நம்ம ஜெபம் பண்றோமா, தகாத விதமா. ஜெப வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. பழைய ஏற்பாட்டு அன்னாள் ஜெபம் பண்ணினாள். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11 வசனத்துல என்ன ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு பிள்ளைய கொடுங்க ஆண்டவரே. அப்படியே ஜெபம் பண்ணாங்க. இந்த நண்பன் 3 அப்பங்கள் கடனாக தர வேண்டும். இந்த அம்மாக்காங்க பழைய ஏற்பாட்டு அன்னாள், ஆண்டவரே ஆண் பிள்ளை கொடுங்க, நான் திரும்ப என்ன பண்ணிடுவேன், ஊழியத்துக்கு கொடுத்துருவேன். praying specifically. அதில் இன்னும் ஒரு சம்பவம் இருக்கிறது. இயேசுவும் பர்திமேயும் மார்க் 10 அதிகாரம் 47 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரளான மக்களோடு நடந்து போய் கொண்டிருந்தார். போகும்பொழுது வழியில் ஒரு பிச்சைக்காரன் வந்திருந்தான், கண்ணு தெரியாதவன், பர்திமேயு அவன் பெயர். அவன் சொல்றான் பாருங்க, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இல்ல ஏதாவது சிறப்பா இருக்கா, ஏதாவது குறிப்பிட்டு கேட்டிருக்கிறாரா? அவர் குறிப்பிட்டுலாம் கேட்கல. ஒரு பொதுவான விண்ணப்பம், ஜெனரலா ஆண்டவரே எனக்கு இரங்கும் அப்படின்னு கேட்கிறார். இவன் பிரச்சனை என்ன, குருடே கண்ணு தெரியல. ஆண்டவர் கேட்டார் பாருங்களேன், மார்க் 10:51 இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், விசுவாசம் அவனை ரட்சித்தது. உடனே அவன் பார்வை அடைந்து வழியில இயேசுவுக்கு பின் சென்றான். நாம் தேவனிடம் பேச அவரை அணுகும் போதெல்லாம் நோக்கம் இருக்க வேண்டும், ஒரு திட்டம் இருக்கணும். ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்றீங்களா, குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ண போறீங்களா, எதுக்காக ஜெபம் பண்ண போறீங்கன்னு ஒரு குறிப்பு இருக்கணும்.